ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இங்கு உட்காருகிறேன். இப்போ யாரும் இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ வில் சிட் ஹியர். ஐல் சிட் ஹியர். ஐல் சிட் ஹியர் அப்படின்னா நான் ஹியர் அப்படின்னா இங்கே. ஸோ ஐல் சிட் அப்படின்னா நான் உட்காந்துக்கிறேன். ஐல் சிட் ஹியர், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி பேசுவது உனக்கு நல்லதல்ல. இப்படிலாம் பேசாத, இப்படி பேசுறது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு டாக் லைக் திஸ். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு டாக் லைக் திஸ். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படின்னா உனக்கு நல்லது கிடையாது, உனக்கு நல்லது இல்லை. என்னது? டு டாக் லைக் திஸ், இது மாதிரி பேசுறது, இது மாதிரி பேசுறது உனக்கு நல்லது கிடையாது. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ டு டாக் லைக் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாதே. இப்போ யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Mind your own business. Don't interfere in my affairs. Mind your own business. Don't interfere in my affairs. ஓகேவா? ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா நீ உன் வேலையை பாரு, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். டு நாட் இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர்னா தலையிடுறது. ஸோ டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிடாத. எங்க? இன் மை அஃபேர்ஸ், என்னோட விஷயத்துல. ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். Don't interfere in my affairs. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க. நான் சொன்னா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான், தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Please anyone make him understand. Please anyone make him understand. Please anyone make him understand அப்படின்னா தயவு செஞ்சு எனிவன் அப்படின்னா யாராவது, மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவனுக்கு புரிய வைங்க, யாராவது அவனுக்கு புரிய வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் அவனுக்கு சீக்கிரமே புரிய வைக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் சூன். ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் சூன். ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். சூன் அப்படின்னா சீக்கிரமா, நான் அவனுக்கு சீக்கிரமாவே புரிய வைக்கிறேன். ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் சூன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். அவன் இனிமே பிரச்சனை பண்ண மாட்டான், நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹாவ் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹவ் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் அவனுக்கு புரிய வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவ இப்போதான் இங்கே வந்திருக்கா. அவ இப்போதான் இங்கே வந்திருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She has come here only now. She has come here only now. She has come here அப்படின்னா அவ வந்திருக்கா. ஒன்லி நவ், இப்போதான், இப்போதான் அவ இங்கே வந்திருக்கா. She has come here only now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is far away from here. He is far away from here. He is far away அப்படின்னா far away அப்படின்னா ரொம்ப தூரமா. He is அப்படின்னா அவன் இருக்கான், அவன் தூரமாக இருக்கான். From here இங்கிருந்து, இங்கிருந்து அவன் தூரமாக இருக்கான். He is far away from here. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா, அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க, அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is he far away from here? Is he far away from here? Is he far away அப்படின்னா அவன் தூரமாக இருக்கானா. From here இங்கிருந்து, இங்கிருந்து அவன் தூரமாக இருக்கானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுவே அது இங்கிருந்து தூரமாக இருக்கா. ஸோ அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா அப்படின்னு கேட்கணும்னா இஸ் ஹீ ஃபார் அவே ஃப்ரம் ஹியர்.
இதுவே அது இங்கேருந்து தூரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இஸ் இட் ஃபார் அவே ஃப்ரம் ஹியர், இஸ் இட் ஃபார் அவே ஃப்ரம் ஹியர், அது இங்கேருந்து தூரமாக இருக்கா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடாத, இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடாத, இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't go far away from here. Don't go far away from here. Don't go அப்படின்னா போயிடாத. Far away அப்படின்னா ரொம்ப தூரம். From here இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடாத. Don't go far away from here. So next sentence என்னன்னு பார்க்கலாம். என்னோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வராத, என்னோட அனுமதி இல்லாமல் உள்ளே வராத, நான் சொன்னாதான் நீ உள்ளே வரணும், என்னோட அனுமதி இல்லாமல் நீ உள்ளே வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் இன்சைட் வித்தவுட் மை பெர்மிஷன். டோன்ட் கம் இன்சைட் வித்தவுட் மை பெர்மிஷன். டோன்ட் கம் இன்சைட் அப்படின்னா உள்ளே வராத. வித்தவுட் மை பெர்மிஷன் அப்படின்னா என்னோட அனுமதி இல்லாமல் உள்ளே வராது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வந்தானா, உன்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வந்தானா, நீ பர்மிஷன் கொடுத்ததுனால தானே அவன் உள்ளே வந்தான், உன் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he come inside without your permission? Did he come inside without your permission? Did he come inside? அவன் உள்ளே வந்தானா. Without your permission, உன்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வந்தானா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான், என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not come inside without my permission. He will not come inside without my permission. He will not come inside அப்படின்னா அவன் உள்ளே வரமாட்டான். Without my permission என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். He will not come inside without my permission என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வருவானா, உன்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வருவானா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம், நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம், நீ பண்ணினதெல்லாம் போதும், நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't need to do anything for me. You don't need to do anything for me. You don't need to do அப்படின்னா நீ எதுவும் பண்ண வேணாம். எனிதிங் எதுவும். ஓகேவா. ஸோ யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங், நீ எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபார் மீ எனக்காக நீ எதுவும் பண்ணுறதுக்கு தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங் ஃபார் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்த, நீ ஏன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்த, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why were you crying there? Why were you crying there? Why were you crying? நீ ஏன் அழுதுட்டு இருந்த. there அங்கே, நீ ஏன் அங்கே அழுதுட்டு இருந்த. Why were you crying there? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனுக்காக எதுவும் பண்ண வேண்டாமா, நான் அவனுக்கு நிறைய பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவனுக்காக எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't I need to do anything for him? Don't I need to do anything for him? Don't I need to do, நான் எதுவும் பண்ண வேணாமா, நான் பண்ண வேண்டாமா, பண்ண தேவையில்லையா. எனிதிங் எதுவும். for him அவனுக்காக நான் எதுவும் பண்ண தேவையில்லையா. Don't I need to do anything for him? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தான், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was crying there. He was crying there. He was crying அப்படின்னா அவன் அழுதுட்டு இருந்தான். there அங்கே, அவன் அங்கே அழுதுட்டு இருந்தான். He was crying there. I have some work there. I have some work there. I have some work அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. there அங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்,
எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எனக்கு யாரோட உதவியுமே தேவையில்லை, நானே தனியாக எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't need anyone's help. I don't need anyone's help. I don't need அப்படின்னா எனக்கு தேவையில்லை. anyone's help யாருடைய உதவியும், எனக்கு யாரோட உதவியுமே தேவையில்லை. I don't need anyone's help. So next one, அவர்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள். அவங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are sleeping peacefully. They are sleeping peacefully. Peacefully அப்படின்னா நிம்மதியா. They are sleeping அவங்க தூங்குறாங்க, அவங்க நிம்மதியா தூங்குறாங்க. They are sleeping peacefully. ஸோ இதுவே நீங்க நிம்மதியா தூங்குனீங்களா, நீங்க நிம்மதியா நேத்து நைட்டு நீங்க நிம்மதியா தூங்குனீங்களா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you sleep peacefully last night? Did you sleep peacefully last night? Did you sleep peacefully அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக தூங்குனீங்களா லாஸ்ட் நைட், நேற்று இரவு. ஓகேவா. ஸோ இதுவே நான் நாளைக்கு நிம்மதியாக உறங்குவேன், நான் நாளைக்கு நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அந்த இடத்தை தவிர வேறு எங்காவது செல்வோம். நம்ம அந்த இடத்துக்கு போவேன், நாங்கள் அடிக்கடி போயிட்டோம், அந்த இடத்த தவிர வேறு எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's go somewhere else other than that place. Let's go somewhere else other than that place. Let's go somewhere else அப்படின்னா வேற எங்கேயாவது போவோம். Other than that place அந்த இடத்தை தவிர, அந்த இடத்தை தவிர வேற எங்கேயாச்சும் போவோம். ஓகேவா. somewhere else அப்படின்னா வேறு எங்கேயாவது. let's go அப்படின்னா போகலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை மாற்றுறது கஷ்டம். நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை மாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I decide something, it is difficult to change. If I decide something, it is difficult to change. If I decide something, நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா, டிசைட் அப்படின்னா முடிவு பண்ணுறது. ஸோ if I decide something, சம்திங்னா ஒன்று, நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா இட் இஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச், அதை மாற்றுறது கஷ்டம். டிஃபிகல்ட் அப்படின்னா கஷ்டம். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச், மாற்றுறது. ஓகேவா. நான் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். நான் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was returning home from work. I was returning home from work. I was returning அப்படின்னா நான் திரும்ப வந்துட்டு இருந்தேன். ஹோம் வீட்டுக்கு, நான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தேன். ஃப்ரம் ஒர்க் வேலையிலிருந்து, நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் ரிட்டர்னிங் ஹோம் ஃப்ரம் ஒர்க். ஸோ இதுவே நீ எப்போ வேலையிலிருந்து வீட்டுக்கு வருவ, நீ எப்போ வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்ப வருவ, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When will you return home from work? When will you return home from work? When will you return அப்படின்னா நீ எப்போ திரும்ப வருவ, ஹோம் வீட்டுக்கு, நீ எப்போ வீட்டுக்கு திரும்ப வருவ, ஃப்ரம் ஒர்க் வேலையிலிருந்து. ஓகேவா. ஸோ இதுவே நான் நேற்று வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்ப வந்தேன். நான் நேற்று வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்ப வந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அவனுக்காக அவ இதை பண்ணுவா, அவனுக்காக அவ இதை பண்ணுவா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She will do it for him. She will do it for him. அவ அவனுக்காக இதை பண்ணுவா. She will do it for him. இதுவே அவ அவனுக்காக இதை பண்ணுவா. She will do it for him. ஓகேவா. ஸோ நம்ம எந்த இடத்த சொல்கிறோமோ, எந்த மீனிங்கில் சொல்கிறோமோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா, அவ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is watering the plants. She is watering the plants. அவ செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. She is watering the plants. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கான், அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கான்.
பாரு அவன் எவ்வளோ ஒல்லியாக இருக்கான், அவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He is very lean. He is very lean. Lean அப்படின்னா ஒல்லியா இருக்கிறது. ஸோ இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா he is very thin. ஸோ thin அப்படின்னாலும் ஒல்லியா இருக்கிறதுன்னு தான் மீனிங். ஓகேவா? ஸோ he is very thin or we can say he is very lean. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அதை இன்னைக்கே முடிச்சாகணும், நாளைக்கு நான் சப்மிட் பண்ணணும், நான் இதை இன்னைக்கே முடிச்சாகணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I need to finish it today. I need to finish it today. நான் இன்னைக்கே இதை பண்ணணும். I need to finish it today. Finish அப்படின்னா முடிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க கிட்ட அது இல்லையா, அவங்க கிட்ட அது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? Don't they have that? Don't they have that? அவங்க கிட்ட அது இல்லையா? ஸோ இதுவே அவன் கிட்ட அது இல்லையா அப்படின்னு எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சாக்லேட்டை எல்லாருக்கும் கொடு. ஸோ நம்ம ஏதோ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறோம், ஏதோ பர்த்டேக்கோ எதுக்கோ, ஸோ எல்லாருக்கும் சாக்லேட் கொடு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷேர் த சாக்லேட் வித் எவ்ரி ஒன். ஷேர் த சாக்லேட் வித் எவ்ரி ஒன். ஷேர் அப்படின்னா எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதை ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷேர் த சாக்லேட்ஸ் வித் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எப்படி காமிக்கிறதுன்னு தான் உனக்கு தெரியல, உனக்கு எல்லாமே தெரியுது ஆனால் அதை எப்படி காமிக்கிறதுன்னு உனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நோ ஹவ் டு ஷோ. யூ டோன்ட் நோ ஹவ் டு ஷோ. யூ டோன்ட் நோ உனக்கு தெரியல. ஹவ் டு ஷோ எப்படி காமிக்கிறதுன்னு. ஷோ அப்படின்னா காமிக்கிறது. ஸோ ஹவ் டு ஷோ எப்படி காமிக்கிறதுன்னு உனக்கு தெரியல. யூ டோன்ட் நோ. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.